நாம இன்னைக்கு பார்க்க போற கோவில் கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற கிணத்துக்கடவு முத்துமலை முருகர் கோவிலை பத்தி பார்க்க போறோம். தைப்பூச திருநாள்ல வேலுடன் நிற்கும் இந்த முருகரை தரிசித்தால் நம்மளோட வினைகள் எல்லாம் அகலும். வள்ளி தெய்வானையுடன் உற்சவராக அருள் பாலிக்கிறார் முருகப்பெருமான். மேலும் இந்த கோவில்ல வெள்ளியங்கிரி ஆண்டவர், மாணிக்க விநாயகர், நாகர் சந்நிதிகளும் இருக்கு. நாகதோஷம் உள்ளவங்க நாகர் சந்நிதியில சிறப்பு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சாங்கன்னா உங்க தோஷங்கள்லாம் அகலுங்கிறது ஐதீகம். குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணத்தனை நீங்கும் பக்தர்கள் முருகனை வழிபட்டு பலனடைகின்றாங்க. நினைத்த காரியங்கள் நடக்கிறது. மனசுக்கு தெம்பும் நிம்மதியும் கிடைக்குதுங்க. பிரார்த்தனை நிறைவேறியுடன் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பொருளுதவி செஞ்சு அன்னதானம் செஞ்சு நேர்த்திக்கடன் நடத்துறாங்க. அறுபடை வீடுகள் 5 குன்றில் இருக்கும் முருகப்பெருமான் இன்னும் பல மலங்களையும் தனதாக்கி கொண்டிருக்கிறாரு. முருகப்பெருமானோட கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த கதையை நான் உங்களுக்காக சொல்றேன். முருகப்பெருமான் ஒரு முறை தன் மயில் வாகனத்தில் இவ்வுலகை வலம் வந்தார். அப்போது அவரோட கிரீடத்திலிருந்து முத்து ஒன்று கீழே விழுந்துருச்சு. அதை எடுப்பதற்காக கீழே இறங்கியவர் அவரோட கால் பதித்ததால் இது முத்துமலை என்றானது. ஒரு முறை இந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி, இந்த மலையில் 3 காரை செடிகள் வரிசையாக இருக்கும், அந்த இடத்தில் தான் நான் செலவடியில இருக்கேன் என்றார். ஆனா அந்த பெண் சொன்னதை யாருமே நம்பவே இல்லை. ஊர்க்காரங்க யாரும் நம்பல. இத போல 3 கார்த்திகை தினத்துல பரணி நட்சத்திரத்துல பெண்ணுக்கு கனவுல தோண்டி சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்றதை யாரும் நம்பாம அந்த பெண்ணே வந்து நேரடியா பார்க்கும்போது காரச்செடி இருக்கிறத கண்டு பரவசம் அடைஞ்சாங்க. இதன் பிறகுதான் ஊர் மக்களுக்கும் நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் முருகரோட வேல் நிலப்பட்டு அதுக்கப்புறம் தான் கர்ப்ப கிரகம் மண்டபம்லாம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்துச்சு. அதனாலதான் இக்கோயிலுக்கு முத்துமலை முருகர்னு பேர் வந்துச்சு. அவரோட கிரீடத்திலிருந்து முத்து விழுந்ததுனாலயே முத்துமலைன்னு பேர் வந்துச்சு. இன்னொரு அதிசயம் என்னன்னா, கோவிலுக்கு அருகே ஒரு புற்று ஒண்ணு இருக்கு. அந்த புற்றுல இருந்து இரவு நேரத்துல ஒரு ஒளிக்கீற்று கிளம்புவத பக்தர்கள் பார்த்து பரவசம் அடைகிறாங்க. இந்த முத்துமலை முருகரோட கருணையும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம். நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.